Hello, my name is Medicos. Welcome to NetCackers Tamil. நம்ம இந்த வீடியோல பிசிக்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்கான லாஜிக் கேட்ஸ் பார்க்க போறோம். இந்த டாபிக்ஸ்லாம் இல்லாம क्वेश्चन பேப்பர் இருக்கா சொல்லுவாங்கல, அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இதெல்லாம். மினிமமா ஒரு क्वेश्चन இருந்து 3 क्वेश्चन வரைக்கும் இந்த டாபிக்ல இருந்து வருங்க. So 4 to 12 மார்க்ஸ் நீங்க ஈஸியா கெயின் பண்ணலாம். இந்த கேட்ஸ், லாஜிக் கேட்ஸ் இது எங்க யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் டிவைஸ்ல இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இது நீங்க ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, அது ரொம்பவே ஈஸி தான், நான் சொல்லித்தரேன். மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் தான் இருக்குது. அந்த 5மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேஜர் 3. இந்த 3லேருந்து இன்னும் 2 கேட் வரும். அது இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேட் இருக்குது. என்ன இத்தனை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ரொம்பவே சிம்பிள். நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மேஜர் டைப் ஆஃப் கேட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஆர் கேட், அண்ட் கேட் அண்ட் நாட் கேட். அப்புறம் இதிலிருந்து நார் கேட் ஒன்று வரும், நேண்ட் கேட், அப்புறமா எக்ஸ்க்ளூசிவ்லி ஆர் கேட் ஒன்று இருக்குது. அதாவது இது XOR அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம், அவுட்புட் என்ன வரும், ஒரு டேபிள் மேக் பண்ணுவோம். இப்போ நம்ம 0ன்னு இன்புட் கொடுத்தோன்னா அவுட்புட் 1 வருமா 0 வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் டேபிள் சொல்லுவேன். அது எப்படி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னு நான் சொல்லுவேன். அது தெரிஞ்சுட்டா போதும், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் லெஸ் தென் 1 மினிட்ல நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஒரு கேட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர் கேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆர் கேட் பார்க்கலாம். ஆர் கேட்டோட சிம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? சிம்பிள் எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸா இருக்கும். எப்படி இருந்தா ஆர், ஓகேங்களா? இது வந்து இன்புட். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கலாம், இல்லைன்னா மோர் தென் 1 கூட இருக்கலாம். ஆனால் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கும். ஓகேங்களா? இது அவுட்புட், இன்சைட் இன்புட். இன்புட் வந்து நம்ம என்ன நேம் கொடுக்கலாம், வேரியபிள் தான். காமன் யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி. அவுட்புட்டுக்கு வந்து ஒய்ன்னு சொல்லுவாங்க. ஒய் வந்து எப்படி இருக்குன்னா ஆர் கேட்டுக்கு A+B அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த சிம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் அண்ட் கேட் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். அண்ட் கேட்டை பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது கர்வாக இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். லைக் டி மாதிரி. அண்ட் எப்படி போடுவோம், AND தானே. டி வந்து எப்படி தானே இருக்கும், ஸ்ட்ரைட்டாக போடுவோம். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் அது அண்ட் கேட். இப்படி இன்வெர்ஸாக இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஆர் கேட். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இல்லைன்னா உங்களுக்கு இதான் ஞாபகம் வச்சுக்கல, எப்படி சர்க்கியூட்டா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர் கேட்டுக்கான சர்க்கியூட். அதாவது இங்க நம்ம பேட்டரியில கரண்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்படி வந்து ஒரு சுவிட்ச் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த ஏ சுவிட்சை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், கரண்ட் பாஸ் ஆகி இங்க பல்பு க்ளோ ஆகும். ஓகேங்களா? இல்லை நான் ஏ க்ளோஸ் பண்ணல, பிஏ க்ளோஸ் பண்ணிட்டு கரண்ட் பாஸ் ஆகி இங்க பல்பும் எரியும். ஓகேங்களா? நான் ரெண்டுமே க்ளோஸ் பண்ணாலும் பேரலல் சர்க்கியூட் ஆக்ட் ஆகி பல்ப் அங்கே க்ளோ ஆகும். அதே மாதிரி தான் இப்போ வந்து இன்புட் வந்து நம்ம இங்க 0 0 கொடுக்குறோம். இங்கேயும் 0, இங்கேயும் 0. அப்போ என்ன ஒரு அவுட்புட், A+B என்ன, 0 + 0 0 தான். அதாவது ரெண்டுமே நான் க்ளோஸ் பண்ணல, அப்படியே இருக்கு சுவிட்ச். கரண்ட் அங்கே பாஸ் ஆகாது, பல்ப் எரியாது. அப்போ 0. இப்போ ஏல 0, பியில் 1 தரும். இங்கே வந்து 0, இங்கே 1 தரும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் என்ன ஆகும், லைக் பியை மட்டும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்படி வந்துட்டு பியில் கரண்ட் பாஸ் ஆகி பல்ப் க்ளோ ஆகும். அப்போ ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்குது. அப்போ 0 1 கொடுத்தா A+B நீங்கள் ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கியூட் ஞாபகம் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 0 + 1 என்ன, 1 தான். அப்போ 1 + 0 என்ன, 1 தான். 1 + 1 2 கிடையாது. நமக்கு அவுட்புட் வந்துச்சுன்னா 1ன்னு போடுவோம், அவுட்புட் வரலன்னா 0ன்னு போடுவோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இங்கே ரெண்டுமே நம்ம கொடுக்குறோம். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஒன்றும் இல்லை, ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ண என்ன ஆகும், பேரலல் சர்க்கியூட் மாதிரி ஆக்ட் ஆகி அங்கே பல்பு க்ளோ ஆகும். அதுதான் அவுட்புட் வந்துருச்சுன்னா 1 போடணும், அவுட்புட் வரலன்னா 0 போடணும், அவ்வளோதாங்க. இதே தான் இப்போ அண்ட் கேட்டுக்கு நான் இதுலேயே அப்படியே எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்க புரியும். இப்போ நம்ம அண்ட் கேட்டோட சர்க்கியூட்டை பாருங்க. சர்க்கியூட்டை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரெண்டு சுவிட்சுமே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் பல்ப் எரியும். ஓகேங்களா? நான் ஏக்கு மட்டும் இன்புட் தந்துறேன், ஏ க்ளோஸ் பண்ணிட்டேன், பி க்ளோஸ் ஆகலன்னா ஒயரில் கனெக்ஷன் இல்லை, எப்படி பல்ப் எரியும், எரியாது. அப்போ ரெண்டுமே நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதாவது ஏபி ரெண்டுமே இன்புட் வந்தால் தான் வெளியே அவுட்புட் அங்கே பல்ப் க்ளோ ஆகும். ஓகே, இன்னும் சிம்பிளாக சொன்னால் நம்ம ஸ்கூட்டி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸ்கூட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சுவிட்சை அதாவது கீ ஆன் பண்ணதுக்கு அப்புறமா பிரேக்கோ ஏதாவது ஒரு பிரேக்கை நம்ம அழுத்திட்டு அப்புறமா ஸ்டார்ட் இக்னிஷன் கொடுத்தா தானே ஆன் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். வெறும் பிரேக் மட்டும் பிடிச்சாலும் ஆன் ஆகாது, பிரேக் பிடிக்காம ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணவும் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பண்ணால் தான் ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸ்கூட்டிக்கான எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார் ஆன்டிலாம் அதாவது உமன்ஸ்லாம் மோஸ்ட்லி ஸ்கூட்டி ஓட்டுவாங்க. ஸ்கூட்டி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு இன்புட் கொடுத்தா தான் அவுட்புட் வரும். ஓகே, சிம்பிள். புரியுதுங்களா? சிம்பிள் பாருங்க, டி மாதிரி இருக்கும், இன்வெர்ஸாக கவுடாக இருக்காது, டி மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன், அதாவது டாட் வைக்கணும். இப்போ ஈஸியாக சொல்லலாம். இப்போ 0 0 இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஃபார்முலா வச்சு நான் சொல்கிறேன்.
நீங்கள் வேணால் சைடில் சர்க்யூட் வச்சு கூட நீங்கள் அப்படியே சொல்லி பாருங்கள். நான் ஃபார்முலா வச்சு சொல்கிறேன். A டாட் B மாதிரி 0 மல்டிப்ளை 0 என்ன 0 தான். 0 மல்டிப்ளை 1 என்ன 0 தான். 1 மல்டிப்ளை 0 0 தான். அப்போ 1 1 சார், அப்போ உங்களுக்கு அவுட்புட் வரும் 1. அதே தான் அப்படியே சர்க்யூட்டில் போடுங்க. ரெண்டுமே க்ளோஸ் பண்ணல, ஒன்று மட்டும் க்ளோஸ் பண்ணுறோம், அப்புறம் இதை மட்டும் க்ளோஸ் பண்ணுறோம், அப்பயே வராது. அது மாதிரி ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பல்பு க்ளோ ஆகும். புரியுதா? ஈஸியாக இருக்கா? அண்ட் கேட். அடுத்து வந்து நாட், ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை பார்க்கலாம். நாட் கேட் பாருங்கள், ரொம்பவே ஒரு ஈஸியான கேட். சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், இங்கே ஒரு ரவுண்டாக இருக்கும். எப்படி அதாவது பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுங்கள், எல்லாருமே நம்ம 2 இன்புட்டாவது நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும் நாட் கேட்டில். ஓகேங்களா? அந்த இன்புட் எப்படி கொடுத்தா எப்படி ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வரும். அதாவது இப்போ நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா 1 வரும், 1 கொடுத்தீங்கன்னா 0 வரும். புரியுதுங்களா? ஈஸி. எப்படின்னா இப்போ பாருங்க, 0னா என்ன அர்த்தம்னா இங்கே வந்து நான் அந்த பல்புக்கு பேரலாக ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே வந்து கட் ஆகியிருக்கு, சுவிட்ச் வச்சிருக்கேன். இப்போ வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. நார்மலாக கரண்ட்டு போயிட்டு இந்த பல்பு க்ளோ ஆகும். ஆனால் ஒரு ஒயர் நம்ம பேரலாக கரண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது இதை நான் ஆன் பண்ணாத வரைக்கும் பல்ப் எரியும், 0ன்னு இருக்க வரைக்கும் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கும். ஒன்ஸ் நான் அந்த ஒயரை கனெக்ஷன் கொடுத்தேன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு அந்த பல்ப் எரியாது. அதுதான் நான் இங்கே வந்து சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன்னா அவுட்புட் 0. ரொம்ப ஈஸி. நீங்கள் சர்க்யூட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி டேபிள்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், அப்படின்னா சிம்பிள் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு 3 மெத்தட் சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். அண்டுக்கு சொன்னீங்க ஸ்கூட்டி வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டோம், ஆர்க் எப்படி ஞாபகம் வச்சுன்னு கேட்டிங்கன்னா லைக் நீங்கள் கடைக்கு போகிறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 2 டிஷர்ட் வாங்கணும்னு ஆசை, ஆனால் பட்ஜெட் கம்மியாகுது. அம்மா வந்து இந்த 2 டிஷர்ட்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோ, தீஸ் ஆர் தட் அந்த மாதிரி, இதில் ஏதோ ஒன்று தீஸ் ஆர் தட் அப்படின்றாங்க. இதில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் ஓகே தான், இல்லைனாலும் 2 டிஷர்ட் வாங்கினாலும் ஓகே தான். அதுதான் அங்கே ஒரு இன்புட் வந்தாலும் அவுட்புட் வரும். ஓகேங்களா? 2 டிஷர்ட்டில் ஏதோ ஒரு டிஷர்ட் உங்களுக்கு கிடைச்சாலும் உங்களுக்கு ஜாலி தான். ஓகேங்களா? அவுட்புட் வரும். இல்லை 2 டிஷர்ட்டுமே கிடைச்சாலும் உங்களுக்கு அவுட்புட் வரும், ஹாப்பினஸ். அதுதான் அங்கே. அதுக்கான எக்ஸாம்பிள் அதுதான். இல்லை நானே கிரியேட் பண்ணது தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணும் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்தது இந்த நாட் கேட் மூலியமாக வச்சு NAND அண்ட் ஆர் கேட் பார்க்கலாம். அதோட இந்த வீடியோ முடிச்சு. நார் அண்ட் NAND கேட் ரொம்ப ஈஸிங்க. சிம்பிள் எப்படி இருக்குன்னா, அது எங்கள் பேரில் பாருங்க, ஆர் இருக்கா, அப்புறம் என்ன இருக்குது, அப்போலாம் நாட் கேட்டும் ஆர் கேட்டும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து ஆர் கேட், இங்கே இது வந்து நாட் கேட். ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது அப்படியே சிம்பிள் அப்படியே இருக்கு. மேலே ஒரு 0 மாதிரி ஒன்று முட்டை போடுறேன். இந்த மாதிரி முட்டை வந்தாவே நாட் கேட் இருக்குன்னு அர்த்தம். ட்ரையாங்கிளில் முட்டை வச்சுன்னா நாட் கேட். இந்த மாதிரி ஒரு ஆர் கேட் இல்லைன்னா ஒரு அண்டு கேட்டுக்கு முன்னாடி ஒரு முட்டை இருந்துச்சுன்னா அது வந்து நாட் கேட்டும் ஒரு கம்பைன் ஆகி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? முட்டை வந்து பாருங்க இந்த கேட்டுக்கு அப்புறம் தான் வருது. அப்போது சர்க்யூட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லை என்ன சொல்ல வராங்கன்னா, ஆர் கேட் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டிஷர்ட் கான்செப்ட் தான். எனக்கு ஏதாவது ஒரு டிஷர்ட் கிடைச்சாலும் ஓகே தான். நான் வந்து ஒரு டிஷர்ட் எனக்கு கிடைக்குது, ஒரு இன்புட் மட்டும் எனக்கு வருது. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், வந்துடும், 1 வந்துடும். ஓகேங்களா? இது நார்மல் ஆர் கேட்டோட அவுட்புட். ஆனால் இங்கே வந்து பாருங்க நாட் கேட்டும் கம்பைன் ஆயிருக்கு. அப்போ இந்த 1 வந்து நாட் கேட் வழியாக போகும். அப்போ 1 வந்து நாட் கேட்டில் என்ன வரும், ஆப்போசிட்டாக வரும், 0. அப்போ ஃபைனல் அவுட்புட் என்ன வரும், 0 1 கொடுத்தா எனக்கு 0 தான் வரும். ஓகேங்களா? இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த மாதிரி போடலாம். அப்படிலாம் நார்னு வந்துச்சுன்னா இந்த ஆர் கேட்டுக்கான ஆப்போசிட் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். நார்மலாக 0 1 போட்டால் என்ன வந்திருக்கும், ஆர் கேட்டில் 1ன்னு வந்திருக்கும். ஆனால் நார் கேட் அப்போது ஆருக்கான ஆப்போசிட் தான் நமக்கு அவுட்புட்டாக வரும். அப்போ 1க்கு வராமல் 1ஓட ஆப்போசிட் 0 வரும். புரியுதுங்களா? இப்போ நான் இங்கே 1 1 போடுறேன், என்ன வரும், 2 டிஷர்ட்னு கட்சி எனக்கு ஜாலி தான். அவுட்புட் 1 வருது. ஆனால் என்ன வருது, கம்பைன்டு கேட் நாட் கேட்டோட சேர்ந்து இருக்கு. அப்போ 0 தான் வரும். நான் 0 0 போடுறேன், எனக்கு எந்த டிஷர்ட்டுமே எனக்கு கிடைக்கல, எனக்கு ஹாப்பினஸ்ஸே இல்லை, அவுட்புட்டாக போகாது. இங்கே 0 நார்மல் ஆர் கேட்னா இதுதான். ஆனால் இங்கே நாட் கேட் கம்பைனாக இருக்குது. அப்போ இங்கே 0னா என்ன ஒரு ஆப்போசிட்டாக வரும், 1. அவ்வளோதான். நார் கேட்னா நார்மல் ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும் வேல்யூ. அதே தான் இங்கே அண்டு கேட்டுக்கும் அதே மாதிரி தான். ரெண்டுத்துமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி வரணும், பிரேக்கப் பிடிக்கணும், பட்டன் அழுத்தணும். அப்போது ரெண்டுமே நமக்கு வரணும். 1 1 வந்தால் தான் இங்கே 1 நம்ம அவுட்புட் வெளியே வரும். ஓகேங்களா? நார்மல் அண்டு கேட்னா. இப்போ நாட் கேட்டும் கம்பைனாக இருக்கிறதுனால இங்கே 1 வந்தால் இங்கே என்ன வரும், 0. ஃபைனலாக உங்களுக்கு 0 தான் உங்கள் அவுட்புட்டாக வரும். புரியுதுங்களா? அதே தான். அதேமாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் போட்டு அவுட்புட்டை நீங்கள் போட்டு பாருங்கள். சிம்பிள். இது வந்து லாஸ்ட் டைப் ஆஃப் கேட்டு. இதை பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு நீட் கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப புரியும் எந்த அளவுக்கு இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் ஆர் எக்ஸ் ஆர் கேட்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த கேட் யூஸ் பண்ணி உங்கள் நீட்டில் கொஸ்டின் வந்தது இல்லை. இன்கேஸ் லிட்டில் ட்ரக்கி பண்ணாமச்சானா இந்த மாதிரி கேட் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கேட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கிடச்சிருக்கு, அதே இன்னொரு கர்வ் இருக்கும், ஒரு கேப் இருக்கும்.
ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் ஒரு சர்க்கிள் போட்டு பி, அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்முலா தான் இது. ஏ டாட் பி பார் ப்ளஸ் ஏ பார் டாட் பி. உங்களுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ஒர்க் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த சர்க்யூட்டை நான் வச்சுக்கோங்க. இந்த கேட்டுக்கு எக்ஸாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் பல்ப் இருக்குது, பேட்டரி இருக்குது. பல்ப்பு க்ளோ ஆகணும்னா ஒயர் ஒரு கனெக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒன்று ஏ கூட கனெக்ஷனாக இருந்தால் பல்ப் எரியும். நமக்கு ஒரே ஒரு ஒயர் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெண்டுத்துல எந்த ஒரு டெர்மினல் கூட நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். ஒன்று ஏ டெர்மினல் கூட கொடுக்கலாம், இல்லை பியில் கொடுக்கலாம். ஏதோ ஒரு டெர்மினலில் ஏதோ ஒரு ஒயரில் நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு ஒயரில் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கேருந்து நான் உங்களுக்கு இன்புட் தரேன். அவங்க அவுட்புட் வரணும்னா நான் இப்போ ஏ கூட கனெக்ட் பண்ணுறேன்னு வைங்க, என்ன ஆகும்? வரும். பி கூட கனெக்ட் பண்ணால் வரும். ஒரு ஒயர் தான். ஒரே சமயத்தில் ஏ பி ரெண்டுத்தையும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுதான் சொல்ல வரேன். இப்போ வந்து ட்ரூத் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 0 0 நான் கனெக்ஷனே எதுலையுமே நான் தரல. அப்போ வந்து என்ன அவுட்புட் வரும்? பல்ப் ஏரியாது 0. இப்போ நான் ஏ கூட கனெக்ஷன் தரேன். இதை வந்து நான் ஏ கூட தந்துட்டேன். ஏ ஒன்று, பி கூட நான் தரல. என்ன வரும்? பல்ப் எரியும் 1. இப்போ நான் பி கூட கனெக்ஷன் கொடுத்துட்டேன், ஏ கூட கொடுக்கல, அவுட்புட் வரும் 1. இப்போ நான் ரெண்டுத்து கூட என்னால் கனெக்ஷன் தர முடியுமா? ஒரு வாய் தானே இருக்குது. ரெண்டுத்தையும் இப்படி தர முடியாது. ஒரு வாய் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படி தர முடியாது. அப்படி தர முடியாதுன்னா அப்படி அவுட்புட் வராது, 0. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் ஆர் கேட்டுக்கு உங்களுக்கு டிஷர்ட் ஞாபகம் சொன்னேன், அண்ட் கேட்டுக்கு ஸ்கூட்டி சொன்னேன், அப்புறம் நாட் கேட்டுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஓகேங்களா? அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு மட்டும் நீங்கள் சர்க்யூட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இல்லைனா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும். பார் கண்டுபிடிச்சி அடிஷன் பண்ணி டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் இந்த சர்க்யூட் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு நீட் எக்ஸாம் கொஸ்டின் பார்க்கலாம். அது பார்த்துட்டு அந்த வீடியோ முடிஞ்சிடும். இது வந்து நீட்டில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இந்த சர்க்யூட்டுக்கான ட்ரூத் டேபிளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும்? ஏபின்றது இன்புட்டு, அவுட்புட்டு ஒய்ஏ. ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுப்போம். 0 0 கொடுப்போம், 1 0 கொடுப்போம், 0 1 கொடுப்போம், 1 1 கொடுப்போம். இதுக்கு வர அந்த அவுட்புட்டை வச்சு நம்ம ஆப்ஷனில் மேட்ச் பண்ணி ஆன்சர் மார்க் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் 0 0 போடுங்க. என்ன கேட்டு? குட். நாட் கேட். இதுவும் நாட் கேட். இப்போ இது வந்து பாருங்க டி மாதிரி இருக்குது. அண்டா இல்லை, இப்போ ஒரு முட்டை இருக்குது. அப்போ இது நாண்ட் கேட். அப்படி சின்னதாக கூட எழுதி வச்சுருங்க. கொஸ்டின் பண்ணல, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நீங்கள். ஓகேங்களா? 0 கொடுத்தா என்ன வரும்? நார்மலாக இங்கே 1 வரும். நாட் ஆப்போசிட்டாக வரும். அப்போ இங்கேயும் 1 வரும். அப்படி இங்கே வந்தாலும் இங்கே 1 தான். அப்படியே சர்க்குலர் ட்ராவல் ஆகி வர மாதிரி தான். இங்கே 1 1 போட்டுவாங்க. நார்மல் அண்டு கேட்டால் என்ன? வண்டி ஸ்டார்ட் பண்ணுற கான்செப்ட். பிரேக்கும் அழுத்திட்டோம், பட்டனும் அழுத்திட்டோம். அதான் 1 1 கான்செப்ட். அப்போ அவுட்புட் நமக்கு வந்திருக்கும். நார்மல் அண்டு தான் 1 1 வந்திருக்கும். ஆனால் இங்கே நாண்ட் இருக்கிறனால 1 வராது, ஆப்போசிட். அப்போ 0 0 0 கொடுத்தா 0 வருது. இப்போ அடுத்து என்ன? 1 0வா? இங்கே மட்டும் நான் 1, இங்கே வந்து 0 தான். அப்போ நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். 0 கொடுத்தா அப்படி தான் வருது. 1 என்ன வரும்? இங்கே 0. அப்போ இங்கே 0. நார்மல் அண்டர் இருந்தால் அவுட்புட் உங்களுக்கு 0 வந்திருக்கும். ஆனால் இங்கே நாண்ட் இருந்தாலும் அவுட்புட் 1. அப்போ இங்கே என்ன? 1. இப்போ அடுத்தது பாருங்க 0 1. இங்கே 0, இங்கே 1. அப்படி என்ன வரும்? இங்கே 1 வரும், இங்கே 0 வரும். 1 0னா நார்மல் அண்டு கேட்டாக இருந்தால் 0 வந்திருக்கும். உங்கள் நாண்ட் இருக்கிறனால 1, இங்கேயும் 1. இப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம 1 தரோம். ஓகேங்களா? இங்கே 1 தருவாங்க. ஆல்ரெடி 1 இருந்தாலும் அதுதான் வரும். 1 இங்கே 0 0. நார்மல் அண்டு கேட்டாக இருந்தால் என்ன வந்திருக்கும்? 0 0னா 0ன்னு வந்திருக்கும். நாண்ட் இருக்கிறனால 1. அப்போ 1 1னா 1. அப்போ இதான் நம்ம ட்ரூத் டேபிளுக்கான ஆன்சர். இப்போ அப்படியே ட்ரூத் டேபிள் சொல்லுங்க. நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்குறேன். எந்த ட்ரூத் டேபிள் மேட்சிங் இருக்குது? எந்த கேட்டோட ட்ரூத் டேபிள் மாதிரி இருக்கு பாருங்க. ஆர் கேட் மாதிரி. ஒரு டிஷர்ட் கிடைச்சாலும் ஓகே, 2 கிடைச்சாலும் ஓகே, ரெண்டுமே கிடைக்கலாம் நாட் ஓகே. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் அண்ட் 1Dக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் வீடியோ போட்டிருக்கோம். அது பார்க்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டில் த நீட் எக்ஸாம் அண்ட் ஆஃப்டர் நீட் எக்ஸாம் கூட நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.